ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அதாவது சரவணன் பத்திரிக்கை கொடுக்க போனாரே, பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புற டைமில் நம்ம தங்கமயில் கோயிலுக்கு போகிறாங்குது. கோயிலுக்கு போகிறோன்னே நீங்கள் கூட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு கதிரே வலியுறுத்தி கொடுக்குறாரு. சரி, சின்னவராச்சே என்ன பண்ணுறது, அதனால சரின்னு சொன்னோன்னே சரிடா நீ பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கழட்டி விட்டாரு. என்னடா இது சரவணா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னாங்க, ஆனால் இந்த பூனை பல்லாத வேலைலாம் பண்ண மாட்டேக்கே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்பாவி போல் மூஞ்சி வைத்திருக்கும் இவர் தான் சரவணன் அப்படின்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம தங்கமயில கூட்டிகிட்டு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போனால் தங்கமயில் என்னோட ஆசை இப்படி, என்னோட ஆசை அப்படி அப்படிங்குது. உண்மைதாங்க, ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னோட கல்யாணம் எப்படி நடக்கணுன்றது ஒரு கனவு கொட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி எந்த பொண்ணுக்கும் நடக்கிறது இல்லைங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோமதி அம்மாவுக்கு திடீர்னு அறிவு வந்துருச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, கோமதி அம்மா வந்து மீனா கஷ்டப்படக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜு கூட்டிகிட்டு மீனாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டினா மீனாவோட அப்பா டெரர் மிலிட்ரி மேன் ஆச்சு. அவரு வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே வாங்கன்னு கூட சொல்லாமல் போகிறாரு. என்னங்க இதுதான் உங்கள் நாகரிகமாக? வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்களை கூப்பிடணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே இல்லை பரவாயில்லைங்க, நாங்கள் உள்ளே வந்து பேசுகிற நிலைமையில இல்லை, நான் மீனாவோட மாமியார்னு சொல்கிறாங்க, தெரியும்னு சொல்கிறாங்க. மீனா வந்து என் வீட்டுக்கு வந்து அழுததே இல்லை ஒரு நாள் கூட, ஆனால் இன்னைக்கு அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மருமகளுக்காக மாமியார் வந்து வாசப்படியை மிதிச்சு கெஞ்சுறாங்க, மீனாட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு மாமியார் எந்த குடும்பத்துக்காக கிடைக்கும்? அம்மா வீட்டை விட்டுட்டு வான்னு சொல்கிறவங்க மத்தியில் அம்மாவுக்காக வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி யோசிக்கணும் நீங்கள். ரொம்ப இப்படி ஒரு வீட்டுக்கு தான், நல்ல குடும்பத்துக்கு தான் போயிருக்கான்னு நினச்சி மகளை சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இது தெரிஞ்ச மீனா வந்து செம்ம கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு சொல்ல தண்ணி கூட கொடுக்கலையே நினச்சி கவலைப்படாங்க. பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.